மகளிர் தினத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைப்பால் பெண்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் பயனடைவார்கள் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கருத்து தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு உற்றார் உறவினர் இருந்து அன்போடு உபசரித்திருந்தால் அவர் இன்னும் 10 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார். போயஸ் கார்டன் உள்ளே நுழைந்ததும் அவர் தனியாளாகிவிட்டார். அதனாலேயே அவர் நீண்ட நாள் வாழாமல் இறந்து போனார் என்று அதிமுக முன்னாள் எம்.எல்.ஏ. வி.என். ரவி பேசியுள்ளார். தமிழக காவல்துறையில் எஸ்.ஐ. நிலையில் துவங்கி கூடுதல் எஸ்.பி. நிலை வரை அதிகாரிகளின் பதவி உயர்வு பட்டியல் தயாரிக்கப்பட்டு பல மாதங்களாகியும் அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை. இதனால் 400க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மன உளைச்சலும் மனச்சோர்வும் அடைந்துள்ளனர். இது கண்டனத்திற்கு உரியது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இதற்கு நல்ல வரவேற்பு உள்ளதால் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களிலும் இங்குள்ள திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். தற்போது மக்கள் நலனை அறிய நீங்கள் நலமா என்ற திட்டத்தை முதலமைச்சர் துவக்கி வைத்து மக்களுடன் நேரடியாக பேசுகிறார் என்று தமிழக வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார். வரும் தேர்தலை எதிர்கொள்ள என் தந்தையின் தயவு இன்னும் எனக்கு தேவைப்படுகிறது. அதேவேளையில் கட்சி பலம், கூட்டணி பலம்தான் முக்கியம். எம்பி, எம்.எல்.ஏ. பெயர்களை விட கட்சியின் சின்னம்தான் மக்களுக்கு தெரியும். இண்டி கூட்டணியில் எந்தவித குழப்பமும் இல்லை. கட்சி பலத்தையும் கூட்டணி பலத்தையும் நம்பி தேர்தலை எதிர்கொள்கிறேன் என்று சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசியுள்ளார். பாளையங்கோட்டையில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உள்கட்டமைப்பு பணிகளுக்கு 35.63 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோடை காலங்களில் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல விரும்பும் பொதுமக்கள் சுற்றுலா பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கலாம் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அவசர கால 108 ஆம்புலன்ஸ் சேவையில் மருத்துவ உதவியாளர், ஓட்டுநர் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வு இன்று நடைபெற்றது. இதில் தேர்வாகும் நபர்கள் சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பணியமர்த்தப்பட உள்ளனர். தமிழக அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தேமுதிகவுடன் கூட்டணி அமைப்பதற்காக அதிமுகவை சேர்ந்தோர் எங்களுடைய வீட்டிற்கு வந்து அழைப்பு விடுத்தனர். தேமுதிக சார்பில் தேர்தல் குழு அமைக்கப்பட்டு அதிமுக அலுவலகத்திற்கு சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து வந்துள்ளனர். இது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இனி வரும் காலங்களில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து தெரிவிப்போம். தேமுதிகவுக்கு மாநிலங்களவை இடம் கொடுக்க பாஜக, அதிமுக மறுத்துவிட்டதா என்று கேட்கிறீர்கள். இது ஊடகங்கள் பரப்பும் உறுதி செய்யப்படாத செய்தி. தேமுதிகவை பொறுத்தவரை எங்களுடைய உரிமையை கேட்போம். அதிமுகவுடன் 2 கட்ட பேச்சு நடைபெற்றுள்ளது. வெகு விரைவில் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு என்ன என்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்போம். பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதா என்று கேட்கிறீர்கள். பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் அனைவருமே விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்தி சென்றனர். தேர்தல் என்று வந்தால் அனைவரும் கூட்டணிக்கு அழைப்பதும் பேசுவதும் சம்பிரதாயம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார். கொலை வழக்குகளில் சரணடைபவர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திற்கு பதிலாக வேறொரு நீதிமன்றத்தில் சரணடைவது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து தமிழக பகுதிக்கு தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டதால் லோயர் கேம்பில் மின் உற்பத்தியும் அதிகரித்துள்ளது. கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்பது வாழ்வில் கிடைத்த பாக்கியம் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். நீலகிரியில் காட்டு யானைகள் தாக்கியதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். காட்டு யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ்காலியில் இடி எனப்படும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷாஜகான் ஷேக்கின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர்.
பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் 3 நபர்களை கைது செய்து NIA அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் 16 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிட உள்ளார். எதிர்வரும் மக்களவைத் தேர்தல் மற்றும் ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக, தெலுங்கு தேசம், ஜனசேனை ஆகிய 3 கட்சிகளும் இணைந்து செயல்பட கொள்கை அளவில் தீர்மானித்துள்ளதாகவும் இதற்கான வழிமுறைகள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் தெலுங்கு தேசம் கட்சியின் மூத்த தலைவர் ரவீந்திரகுமார் தெரிவித்துள்ளார். வாரத்தில் 5 நாட்கள் பணி, வருடந்தோறும் 17% ஊதிய உயர்வு ஆகியவற்றை செயல்படுத்த இந்திய வங்கிகள் சங்கமும் வங்கி ஊழியர்கள் யூனியனும் ஒப்புதல் தெரிவித்துள்ளன. இவற்றை அரசு அங்கீகரித்து அரசாணை வெளியிட்டவுடன் அமலுக்கு வரும் என்று அகில இந்திய வங்கி அதிகாரிகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது.